கண்மணி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து அன்பு ரூமில் தான் வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்கெல்லாம் முடிவு பண்ணி எல்லா இடத்துலையும் போய் படுத்துக்கிறாங்க. அதனால கண்மணிக்கு எங்கே தூங்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒன்னொரு ரூம் அன்பு ரூமு தான். ஏன்னா உன் புருஷன் கூட தான் நீ தூங்கணும். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வம்படியை வந்து பாட்டி எடுத்துன்னு போய் கண்மணியை அன்பு ரூமில் விட்டுடுறாங்க. இதனால் கண்மணி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பாட்டி வந்து அன்பு வந்து அப்படி சைகை காட்டு போகிறாங்க. "ஜாலியாக இருடா" அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அன்பு கண்மணியை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. "வா கண்மணி, வா கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எவ்வளோ நாள் கழிச்சு ரூமுக்கு வந்திருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா" அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டே போகிறாரு. "நிறுத்துறீங்களா?" அப்படின்றாங்க. "ஏன் கண்மணி?" அப்படின்னோடனே, "பின்ன என்ன, உங்கள் கூட நான் வந்து குடும்பம் நடத்த வந்திருக்கேன், வேறு அதுக்கு வரலையா?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. நான் வந்து இங்கே தூங்க தான் வந்திருக்கேன். அதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் நான் வரல. உங்களுக்கும் எனக்குமான மனசில் இருக்க இடைவெளி அப்படியே தான் இருக்குது. அதனால் இந்த கட்டில் இங்கே இடைவெளி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து நடுவில் போடுறாங்க. "சரி பரவாயில்ல, எப்படியும் ரூமுக்கு வந்துட்டா, கட்டிலுக்கும் வந்துட்டா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, தலகாணி தான் நடுவில் இருக்குது, அந்த தலகாணியும் எப்படியாவது எடுக்க வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்துட்டு இருக்காரு. "என்ன இங்கே பார்த்துட்ருக்கீங்க, தூங்குங்க" அப்படி சொல்லிட்டு கண்மணி திரும்பி தூங்க போகிறாங்க. அப்படியே கண்மணி தூங்கி போகிறாங்க. அப்படியே பார்த்து ரசிச்சிட்டே இருக்காரு. கண்மணி ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரம் மாதிரி எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு அவளை. இவளை தான் என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்மணி என்னை வெறுத்தாலும் சரி கண்மணி, எப்போவுமே நீ தான் கண்மணி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கி போகிறாரு. நம்ம வந்து அன்பு காலையில் எழுந்தோன்னே கண்மணி வந்து கிளம்புறாங்க. உடனே பார்க்குறாங்க. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி பார்த்துட்ருக்கீங்க, நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. கண்மணி, தினமும் இங்கே தானே வந்து தூங்குவேன்" அப்படின்னோடனே, "நான் இதுக்கு இங்கே வரேன், இன்றைக்கி அந்த பாட்டிங்க பண்ண வேலை, இன்றைக்கி ஏதாவது ஒரு வழி அந்த பாட்டிங்களுக்கு பண்ணிவிட்டு நான் இங்கே தூங்கவே வரமாட்டேன்" அப்படின்றாங்க. "அப்போ என்னை பார்த்து நீ பயந்துட்டேன்னு அர்த்தம்." "நான் பயந்துட்டேனா, என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம், நீ எங்கே என் பக்கத்தில் தூங்கிட்டோ, என் ரூமுக்கு வந்து தூங்கிட்டா, என்னை லவ் பண்ணுறியோன்னு பயம், அதானே. நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணலை. ஒரு கட்டத்தில் என்ன லவ் பண்ண வந்தேன்." "ஆமாம், அப்போ லவ் பண்ணேன், ஆனால் இப்போ பண்ணலையே" அப்படின்றாங்க. "சரி, அப்படின்னா நிரூபி." "நான் எப்படி நிரூபிக்க முடியும்?" "ஆமாம், நீ என் பக்கத்தில் இருந்தாலும் என்னை நீ லவ் பண்ண முடியாது, நிரூபி." "நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக இன்னைக்கு நைட்லேருந்தே வந்து உங்கள் கூட வந்து இந்த ரூம்லேயே இருக்கேன், அப்போ தெரிஞ்சுப்பீங்க நான் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. நான் உங்கள் கூட இருந்தாலும் சரி, இந்த ரூமில் இருந்தாலும் சரி, உங்களை மட்டும் லவ்வே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் என்னை நீ எப்படி லவ் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. "லவ் பண்ண வைக்க வேண்டியதானே என்னோட வேலை" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பிட்டு இருக்காரு அன்பு. அதை பார்த்துட்டு வந்து ஓடி வராரு. "என்னென்ன அண்ணி வந்து உங்கள் ரூமில் தூங்கினாங்க போல் இருக்கு நைட்டு" அப்படின்னோடனே, "ஆமாடா, அந்த சந்தோஷம் தான்டா இருக்கேன். அது மட்டும் இல்லைடா, தினமும் இனிமேட்டு என் ரூமில் தான் தூங்குவா." "என்னென்ன சொல்கிற, அப்போ பாட்டிங்களுக்கு வேலை மிச்சம்னு சொல்கிற?" "ஆமாடா, இதுக்கப்புறம் பாட்டிங்க வம்பு பண்ணி அனுப்ப வேண்டியதே கிடையாது." "சூப்பர்ண்ணே, என்னென்ன பண்ண, அண்ணி கூட சமாதானம் ஆகிட்டியா?" "அவளா என் கூட சமாதானம் ஆகிறதா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்புறம் அவகிட்ட அவளை லைட்டாக வந்து வெறுப்பேற்றி விட்டேன்டா, அதுலேயே வந்து இந்த மாதிரி ஆகிட்டாடா" அப்படின்னு. "ஏனே இப்படிலாம் பண்ணுற, அண்ணியை டேக்கர் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகிட போகிறாங்கண்ணே." "அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, இனிமேட்டு உங்கள் அண்ணியை என்ன பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் விலைக்கு நிற்கிற ஐடியாலே இல்லைடா. அப்போது வேறடா, இதுக்கப்புறம் புருஷன் முன்னாடியே வாழ ஆரம்பிக்க வேண்டியது தான்." "என்னென்ன சொல்கிற?" "ஆமாடா, நானும் பார்த்தேன், கண்மணியை விட்டா வந்து அதிகமாக போயிட்டே இருக்கா, அவப்பாட்டுக்குன்னு கெஞ்சி விட்டுட்டே இருக்கா. அதனால் இப்போ கெஞ்ச போகிறது எதுவும் பண்ண போகிறதில்ல, கண்மணியை என் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ண போகிறேன்." "என்னென்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல." "இங்கே பாருடா, மிஞ்சினா கெஞ்சிரா, கெஞ்சினா மிஞ்சிரா, அதனால் இதுக்கப்புறம் மிஞ்சிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்." "நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலண்ணே." "அதெல்லாம் புரியும்டா, இனிமேட்டு கண்மணிக்கிட்ட இருக்க இடைவெளியை டோட்டலாக இல்லாமல் பண்ண போகிறேன். அதனால் எப்பவும் போல் உரிமையாக தான் கண்மணிக்கிட்ட பழக போகிறேன். அண்ணி அதுக்கு அலோவ் பண்ணுமே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து "கண்மணி, என்ன கண்மணி, சரியாகவே சாப்பிட மாட்டேங்க, சாப்பிட ஒழுங்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. கண்மணி வந்து அப்படியே வந்து வாயில தொடச்சி விடுறாரு. அடுத்து கண்மணி மேலே தோல் மேலே கையை போடுறாரு. இதெல்லாம் பார்த்து கண்மணி எடுத்து விடுறாங்க. அம்மா பார்க்குறாங்க, தோல் மேலே கை போடுறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு வந்து வெள்ளாவெல்லாம் தாங்கிக்கவே முடியல. "என்ன இது, அன்பு இப்படி பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "டேய், என்னடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அவள் தான் உன்னை வந்து வெறுத்து ஒதுக்குறாள், ஏன்டா அப்படி பண்ண?" "என் பொண்டாட்டிக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள்" அப்படின்றாங்க. வந்து அவங்க அக்கா கிட்ட, மயூரி கிட்ட, "மயூரினே என்ன இவன் இப்படி ஆகிட்டான்" அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இப்போ தான் என் பேராண்டி கரெக்ட் வழிக்கு வந்திருக்கான், இதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி எப்படியாவது சரி பண்ணிடுவான், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறம் கண்மணியும் அன்புவையும் யாரும் தொல்லை பண்ணாதீங்க, அவங்க வழியை அவங்க பார்த்துப்பாங்க" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. அதெல்லாம் கேட்ட எல்லாருக்கும் வயிறாக எரியுது, தாங்க முடியாது.